வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. இந்த தமிழரசு மேகசின் அப்படிங்கிறது நம்மளுடைய தமிழக அரசே வெளியிடக்கூடிய ஒரு கையேடு. அதுல நமக்கு 2A மெயின்ஸுக்கு என்னென்னலாம் இம்பார்ட்டண்டா வரும் அப்படிங்கிறத டீடைல்டா பார்த்தலாம். இந்த ஒரு வீடியோவை 2A மெயின்ஸ் படிக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க. ரைட், முதல்ல நம்ம தமிழரச ஜனவரி மாதத்தை எடுத்துக்கலாம். அதுல இருக்கக்கூடிய டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்டு போறோம். டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி எப்பொழுதுமே என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம யூனிட் வைஸ் தான் நம்ம கொடுக்குறோம். ஏன்னா சிலபஸ் வாரியாக நீங்க படிக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த புரிதல் ஏற்படும். இங்கிலீஷ்லயும் இருக்கு, நான் தமிழ்ல முதல்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஏன்னா தமிழ் இரண்டு வழி மாணவர்களுக்கும் சரியாக பொருந்தும் அப்படின்ட்டு. நம்மளுக்கு யூனிட் 1 என்ன, தமிழக வரலாறு அண்ட் தமிழ் சமூகம் அப்படின்னு சொல்லியிருப்போம். நான் இண்டெக்ஸ்ல என்னென்ன சார் கொடுத்திருக்கேன், நம்மளுடைய தமிழரசு மேகசின்ல அதிக பேஜஸ்ல டிஸ்கஸ் பண்ணியிருந்தா பெரிய கட்டுரைகள் அப்படிங்கிற தலைப்புல எடுத்திருப்பேன். அப்ப யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் வைக்கம் சத்தியகிரகாவை பத்தி அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 2024ல 100 வருடம் கம்ப்ளீட் ஆயிருக்கு. இதுல என்ன சார் ஒரு புதிய விஷயம் அப்படின்னா, உங்களுக்கு நான் அதுல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை காட்டுறேன். ரைட்டா, இது டி.கே. மாதவனும் பெரியாரும் சேர்ந்து நடத்திய ஒரு நிகழ்வு. பெரியாரு எத்தனை வாட்டி சார் கேரளா போனாரு? 7 வாட்டி போனாரு. எத்தனை நாள் அந்த போராட்டத்துல கலந்துகிட்டாரு? 141 நாட்கள் கலந்துகிட்டாங்க. எத்தனை நாள் ஜெயில இருந்தாங்க? 74 நாள் ஜெயில இருந்தாங்க. இந்த தகவல்கள்லாம் நம்மளுடைய பள்ளி பாட புத்தகத்திலே எதுலையுமே இருக்காது. இந்த தகவல்கள் எல்லாமே 100% உண்மை. ஏன்னா இது தமிழக அரசே வெளியிடக்கூடிய ஒரு பதிவு. அடுத்து நம்ம என்ன சார் பார்க்க போறோம், யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு தமிழ் சமூகம்னு இருக்கு. அந்த தமிழ் சமூகத்துல என்ன கேட்டிருக்காங்க, கலாச்சாரம் பாரம்பரியம் அப்படின்னு இருக்கு. அப்ப தமிழ் மேற்கோள்களை எடுத்துக்க போறோம். திருக்குறள் எண் 1 இருக்கு. ஒவ்வொரு நாளிதழுமே என்ன செய்வாங்க சார் அப்படின்னா, ஒரு திருக்குறளை அதுல குளோரிஃபை பண்ணுவாங்க. அந்த திருக்குறளோட எண்ணையும் இங்க கொடுத்திருக்கோம். ரைட்டா, அடுத்து என்ன சார், கலைஞரோட 100ஆண்டு விழா நடக்குது. அந்த 100ஆண்டு விழால நமக்கு எப்படி கேள்விகள் வர்றதற்கான வாய்ப்பு இருக்கு, எந்த இடத்துல என்ன செய்யறாங்க. கலைஞர் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கிண்டி சென்னையில இருக்குன்னு தெரியும். கலைஞரோட பஸ் டெர்மினஸ் அப்படிங்கிறது கீழம்பாக்கத்துல இருக்குன்னு தெரியும். ஆனா கலைஞர் லைப்ரரி எங்க இருக்கு, மதுரை அண்ணா லைப்ரரி தான் எங்க இருக்கு அப்படின்னா சென்னையில இருக்கு. இது மாணவர்களை டெஸ்ட் பண்றதுக்காக டிஎன்பிஎஸ்சி கேட்கலாம். அடுத்து ஜல்லிக்கட்டு அரேனா அப்படின்னு இருக்கக்கூடியதும் மதுரையில தான் இருக்கு அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கிங்க. அடுத்து 2 மியூசியம் 2024ல திறந்திருப்பாங்க. அது திருநெல்வேலி சிவகங்கையில இருக்கக்கூடிய பொருணை கீழடி மியூசியம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சார் பண்ணிருக்கோம், யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டத்தை பத்தி என்ன பண்ணிருக்காங்க, நம்மளுடைய தமிழரசு மேகசின்ல டீடைல்டாக பேசியிருக்காங்க. அதனால அத பெரிய கட்டுரைகள் தலைப்புக்கு கீழே எடுத்துட்டு வந்துட்டோம். இது தாண்டி என்ன சார் 2A இருக்கு அப்படின்னா, நம்ம என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் தமிழக அரசு பத்தி டீடைல்டா பேசியிருக்கோம். முதல் ஸ்கீம் என்ன டீடைல்டா பேசியிருக்காங்க, மக்களுடன் முதல்வர் அப்படின்னு பேசியிருக்காங்க. அடுத்தது என்ன ஸ்கீம்ஸ் டீடைல்டா பேசியிருக்காங்க அப்படின்னா, சிஎம் கிராண்ட் ஸ்கீமும் ஃபெலோஷிப் ஸ்கீமும் பேசியிருக்காங்க. மூணாவதா விழுதுகள் அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை பற்றி டீடைல்டா நம்மளுடைய தமிழரசு மேகசின்ல பேசியிருக்காங்க. அந்த 3த்தையும் இங்க கொடுத்தாச்சு. அது மட்டும் தானா சார் அப்படின்னு கேட்டா கிடையாது. கடைசியாக நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா, இந்த ஜனவரி பதிப்புல இருக்கக்கூடிய திட்டங்களோட பட்டியல்களை உங்கள்கிட்ட கொடுத்துறோம். இந்த பட்டியல் எதற்கு சார், இந்த மாதிரிலாம் டிஸ்கஷன் இருக்கு, நீங்க தேர்வுக்கு தயாராகும் போது இந்த திட்டங்களை பத்தின தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நான் உங்களுக்கு பண்ண போறேன். சரிங்க சார், அது என்ன திட்டங்கள் அப்படிங்கிறதையும் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். புத்தகத்துல பொதுவாக ஆங்காங்க கொடுக்கப்பட்டிருக்க தகவலை என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு கொடுத்துருவேன். மக்களுடன் முதல்வர் ஸ்கீம் அப்படிங்கிறது டீடைல்டா நம்மளுடைய மேகசின்லயே கொடுத்துருக்காங்க. அதனால அதை டீடைல்டா உங்கள்கிட்ட கொடுத்தாச்சு. அது இல்லாம சிஎம் கிராண்ட் ஸ்கீம், சிஎம் ஃபெலோஷிப் ஸ்கீமும் டீடைல்டா அவங்க கொடுத்திருந்தாங்க. அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த யூனிட்லயே உங்களுக்கு டீடைல்டா கொடுத்துட்டோம். டீடைல்டா இல்லாம அங்கங்க தொட்டிருக்க ஸ்கீம்ஸோட எண்ணிக்கை மட்டும் என்ன சார், 17 ஸ்கீம்ஸ் கொடுத்திருக்காங்க. அடுத்து அண்டர் பிரிவிலேஜ், நம்மளுடைய சிலபஸ்ல இந்த வார்த்தை சொல்லியே என்ன இருக்கு, நமக்கு திட்டங்கள் கேட்டிருக்காங்க. அந்த திட்டங்களுக்கு ஏத்த மாதிரி உங்கள்கிட்ட கொடுத்திருப்போம். அண்ணல் அம்பேத்கர் அப்படின்னா பிசினஸ் ஓரியன்டட் ஸ்கீம்ஸ். அடுத்து தமிழ்நாடு SC/ST ஸ்டார்ட் அப் ஃபண்ட், சீஃப் மினிஸ்டர் ஆதி திராவிடர் ட்ரைமல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது இது வீடு கட்டுவதற்கான திட்டம்.
இப்படி ஒன்னொன்னுத்தையுமே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தலைப்பு வாரியாக கொடுத்திருக்கோம். ரைட் சார். ஓல்டு சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸையும் கேட்பாங்களா? கேட்பாங்க. ஏன்னா தமிழரசு மேகசின்ல ஓல்டு திட்டங்களை பத்தியும் பேசியிருக்காங்க. ஆனா அது பெருவாரியாக இருக்காது. 2 திட்டங்களை பத்தி மட்டும்தான் இந்த ஜனவரி மாதத்துல பேசியிருக்காங்க. அதை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். ஆல்ரெடி குரூப் 2ல எப்படி சார் கேள்விகள் கேட்டாங்க? ஒரு பாலிசியை கொடுத்துட்டு அது எந்த வருடம் வெளியிட்டது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்மளுடைய ஜனவரி மாதத்துல பாலிசிய அரசாங்கம் வெளியிட்டு இருக்கு. அதோட எண்ணிக்கை மட்டுமே 32 பாலிசிகள் அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அப்ப உதாரணத்திற்கு நம்ம என்ன எடுத்துக்கலாம்? செமிகண்டக்டர் பாலிசி அப்படின்னு ஒரு பாலிசி இருக்கு. அது எந்த வருடம் வெளியிட்டு இருக்காங்க? 2024ல. எத்தனால் பிளெண்டிங், பெட்ரோல் கூட கலக்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம். இதை என்ன பண்ணிருக்காங்க? 2023ல கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன சார் கேட்கலாம்? 2021, 22, 23 அந்த ஆண்டுகள்ல வெளியிடக்கூடிய பாலிசிய மாத்தி கொடுத்துட்டு இதை மேட்ச் பண்ணுங்கன்னு கேட்கலாம். அப்ப இது நமக்கு என்ன பண்ணும்? உதவியாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க. இப்ப நம்ம யூனிட் 3க்கு போறோம். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய தமிழரசு மேகசின்ல ஜனவரி மாதத்துல எதுவுமே இல்லை. அதனால இங்க எதையும் கவர் பண்ணல. ஏன்னா இது கணினி சம்பந்தப்பட்டது. அது இல்லாம என்ன சார் இருக்கும் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படின்னு இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு தமிழரசு மேகசின்ல அடுத்து வரக்கூடிய மாதங்கள்ல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா தமிழ கணினி வளர்ச்சிக்கு பயன்படுத்துறாங்க. அப்ப அந்த மாதிரியான திட்டங்கள் வந்துச்சு அப்படின்னா எங்க சார் கொடுத்துடலாம்? நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்ல கொடுத்துடலாம். ஏன்னா அதுல கணினி சம்பந்தப்பட்ட தலைப்புகளும் உள்ளடக்கி இருக்கு. அடுத்து பொருளாதாரம் சமூக பிரச்சனை அப்படின்னு இருக்கு. தமிழக சாதனைகளை என்ன கேட்கலாம்? நம்மளுடைய டிஎன்பிஎஸ்ல கேட்கலாம். அப்ப யூனிட் 4ல தமிழக சாதனைகளை எதையாச்சும் பட்டியலிட்டு இருக்கீங்களா சார்? நம்மளுடைய தமிழரசு மேகசின் அதை பத்தி பேசுதா அப்படின்னு கேட்டா தமிழ்நாடு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு ஜனவரி மாதத்துல கொடுத்திருக்கக்கூடிய 3 தகவலையுமே உங்கள்கிட்ட கொடுத்துட்டோம். ஹையர் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு பூங்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து 2022-23ல கல்வி திட்டத்துல தமிழ்நாடு மாநில அளவுல முதல் ரேங்க் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க, இந்தியாவோட பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது. அடுத்து பர்னிச்சர் மார்க் அப்படின்னு தூத்துக்குடியில இதற்குனே தனியாக ஒரு ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எக்கனாமிக் ரிலேட்டடானது. சரி சார், ஜியோகிராஃபில எப்படி சார் நம்ம கவர் பண்ண போறோம்? ஜியோகிராஃபில கனடியன் டேம் அப்படின்னு ஒரு டேம் இருக்கு. இது எந்த ரிவருக்குள்ள ஓடுது? தாமிரபரணி ரிவர்ல ஓடுது. யாருடைய பிரச்சனைகளை சார் தீர்க்க போது? திருநெல்வேலி அண்ட் தூத்துக்குடியில இருக்கக்கூடிய அந்த வறட்சியை போக்குவதற்காக என்ன பண்றாங்க? இந்த கனடியன் டேம் அப்படிங்கிறது தாமிரபரணி ரிவர்ல கட்டுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. அடுத்து சைக்ளோன் அப்படிங்கிறது எந்த மாவட்டங்களை பாதிச்சுச்சு? வரலாறு காணாத விதமாக நமக்கு பெய்த மழை சதன் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தக்கூடியது எந்த மாவட்டங்களை பாதித்தது அப்படின்னு இருக்கு. அடுத்து சீல ஆயில் கலந்துருது, அது எந்த இடத்துல கலந்துச்சு, எந்த ரிவர்ல கலந்துச்சு அப்படிங்கறதையும் என்ன பண்ணியிருக்கோம்? உங்கள்கிட்ட கொடுத்துருக்கோம். அப்ப தமிழரசு மேகசின் அப்படிங்கிறது ஜனவரி முதல் டிசம்பர் வரை இருக்கக்கூடிய அனைத்தையுமே உங்களுக்கு என்ன சார் பண்ண போறோம்? யூனிட் வாரியாக 2A மெயின்ஸ் சிலபஸ்ல என்ன வேணுமோ அதை மட்டும் உங்கள்கிட்ட கொடுத்துட போறோம். அதுவும் எப்படி சார் கொடுப்போம்? ஒன்னு அந்த புக்லயே அந்த ஸ்கீமை பத்தி இல்ல ஒரு தலைப்பை பத்தி டீடைல்டா டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்களா அப்படின்னா அத பிக் ஆர்டிகல் அப்படின்னு சொல்லிடுவோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பிக் ஆர்டிகல் இருக்கா? இருக்கு, வைக்கம் சத்தியகிரகா. யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பிக் ஆர்டிகல் இருக்கா? இருக்கு, முதல்வன் ஸ்கீம் அப்படிங்கிறது. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பிக் ஆர்டிகல் இருக்கா? இருக்கு, குளோபல் இன்வெஸ்டர் மீட் அப்படிங்கிறது ஒரு பிக் ஆர்டிகல் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கங்க. விஷ் யூ ஆல் த பெஸ்ட். இந்த பேட்ச்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கான கால அவகாசம் இருக்கு. நீங்க இந்த வீடியோவை பாக்குறீங்க, தமிழரசு மேகசின்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி சிலபஸ் வாரியாக நான் தனித்தனியாக பிரிச்சு புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க தாராளமாக பேட்ச்ல ஜாயின் பண்ணலாம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.